ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, காளானை வச்சு ஒரு செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த காளான் கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, வெரைட்டி ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பொருத்தமான சைட் டிஷ். இந்த காளான் கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. கிரேவிக்கு முதல்ல ஒரு ராவான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 8 பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துலேயே நம்மளுக்கு தண்ணி விடும், அதனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. பேஸ்ட் மாதிரி அரைக்காம வெங்காயத்தை பாருங்க குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 தக்காளி, எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக நீங்கள் தக்காளி எடுத்துக்கணும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 முந்திரியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரியை மட்டும் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 2-3 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிரேவி செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 3 கிராம்பை சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ட்ரை ஆயில் மசாலாவை ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய மசாலாவை சேர்த்துக்கோங்க. வெங்காய மசாலாவை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காய மசாலா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோட ஈரப்பதம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்குறனால அதோடைய பச்சை வாசனைலாம் போய் அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா பச்சை மிளகாலாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க போதும். 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் ஒன்று சேர கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஒன்று சேர நல்லா கொதிக்க விட்டேன். ஊற்றின தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கிளறி விட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். 200 கிராம் காளான், ஒரு காளானை நீங்கள் 4 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்து அந்த மசாலாவோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஒன்று சேர கிளறி விட்டால் போதும். எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அந்த மசாலாவும் காளானும் ஒன்று சேர வேக விடுங்க. காளான்லேருந்து நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. காளான்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தண்ணி முந்திரி பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கிளறி விட்டு மூடி போட்டு இப்போ ஒரு 7 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர வேகட்டும். அப்பப்போ மூடியை திறந்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. 7 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.